அண்ட் அப்டவுன் கான்ஃபிட்டி கிரேட் ஒர்க், நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க. நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் மார்னிங்காக இருக்குங்க. எல்லாருமே வந்து ஃப்ரம் ஸ்மால் கிட்ஸ்லேருந்து எல்டர்லி பீப்புள் வர பார்த்து ஒருத்தங்க பார்த்து ரொம்ப அவங்கவுங்களோட அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு ஒருத்தங்க வந்து பிளான்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக பிளான்ட் யுவர் ட்ரீஸ்ன்றதுக்காக ஒரு ஃபோன் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொருத்தங்க ஹெல்மெட் அவேர்னஸ்க்காக வந்துட்டு இருக்காங்க. These are all part of this marathon. The main theme of this marathon is Run for Cancer. கோவையில் 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற ரன் ஃபார் கேன்சர் 2ஆம் காலம். கேன்சர் நோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 2வது ஆண்டாக ரன் ஃபார் கேன்சர் எனும் தலைப்பில் மரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த மராத்தான் போட்டியில் 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் மற்றும் 500 மீட்டர் என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. கோவை மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் மிகவும் ஆர்வமுடன் பங்கேற்றதாக ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்களும், முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு பதக்கங்களும் பரிசுத் தொகையும் வழங்கப்பட்டன. I'm Jane. I'm the co-founder of Prodigy International Montessori School. என்னோட மனமார்ந்த நன்றி அப்டவுன் கான்ஃபிட்டி அவங்களுக்கு ஃபார் ஆர்கனைசிங் அ வண்டர்ஃபுல் ஈவெண்ட், பிகாஸ் ஐ வுட் கால் இட் அஸ் அ பிளாட்ஃபார்ம் and a great opportunity where we can, all of us can come together and work for the social cause. You know, as I always say, together is a powerful word. எப்போவுமே குழந்தைங்க கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது, குழந்தைங்களோட சேர்ந்து செய்யும் போது it will reach a lot more people. And many people have come for the marathon here, and everybody, நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. And I would like to thank all their parents for bringing their children to work for the social cause. இத்தனை பேர் வந்து கூடி வந்திருக்கோம் இல்லையா, இது இப்போ கேன்சர் மாதிரியே இப்போ இன்னொரு நோய் வந்துட்டு இருக்கு மொபைல் போன்ஸ்னால. நிறைய குழந்தைங்களை அதனால நம்ம அழிச்சிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் சொல்லலாம் அது எவல்யூஷன் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு, பட் அது கிடையாது. நம்ம எல்லாருமே முடிச்சுக்கணும். இது மாதிரி அதையும் விட்டுறக்கூடாது கண்டிப்பா.